கர்த்தர் எசேக்கியேலை ஆவியில எடுத்துக்கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கிலே நிறுத்தி கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் உலர்ந்த எலும்புகள் ஒவ்வொன்றும் செதறி செதறி கிடக்கு. தலை ஒரு பக்கம், கை ஒரு பக்கம், கால் ஒரு பக்கம், விரல் ஒரு பக்கம், கபாலம் ஒரு பக்கம், எல்லாம் தனித்தனியா செதறி கிடக்கு. எசேக்கியேலே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். உடனே எசேக்கியேல், தேவரீர் அதை அறிவீர் என்றார். அப்பொழுது கர்த்தர் அவனை நிறுத்தி உலர்ந்த எலும்புகளை பார்த்து என் வார்த்தைகளை சொல்லு என்று சொன்னார். அவன் அந்த வார்த்தைகளை பேசின போது உலர்ந்த எலும்புகள் தன் எலும்போட வந்து சேர்ந்து கொண்டதாம். கர்த்தர் சொன்னார், மறுபடியும் அந்த எலும்புகளை நோக்கி மறுபடியும் தீர்க்க தரிசனம் உரை என்றார். அந்த வார்த்தைகளை அவன் உரைத்த போது அந்த உலர்ந்து போன எலும்புகள் எலும்பு கூடா மாற்றப்பட்ட எலும்புகள்ல சதை வந்து மேலே மூடினதாம். உடனே அதன் மேலே நரம்புகள் வந்து சுற்றி கொண்டது. மறுபடியும் ஆவியை பார்த்து தீர்க்க தரிசனம் உரை என்றார். ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரைத்த போது அவனுடைய ஆவி அவனுடைய சரீரத்துக்குள்ளே நுழைந்தது. அவர்கள் உயிர் பெற்று எழுந்து நின்றார்கள். கர்த்தர் தம்முடைய வார்த்தை அனுப்பி அவர் உயிர்ப்பிக்கிற வல்லமையுடைய தேவனாக இருக்கிறார்.